ஹலோ எவ்ரிவன், நான் விகாஸ், நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் கிண்டி. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் லெக்சரில் எவல்யூஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதோட பவர்ஸ் என்ன, மற்ற இந்த சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன, எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த லெக்சரா ப்ரீஆம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் ப்ரீஆம்பிள் ஆல்ரெடி இந்த லாஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று ஜவஹர்லால் நேரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து இட்ஸ் லேஸ் ஆன் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன் மூலமா நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல வரோன்றது தான் அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லியிருப்பாங்க. அதுதான் பின்னாடி ப்ரீஆம்பிள் அப்படின்னு மாறிச்சு. ப்ரீஆம்பிள்னா அப்படின்னா ஒரு நாட்டோட கான்ஸ்டியூஷனோட ஒரு சுருக்கம். இப்போ ஜென்ரலாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ரிப்போர்ட் பண்றீங்க அப்படின்னாலோ இல்லை ஏதாவது ஒரு இது பண்றீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்கன்னா ஸ்டார்டிங்ல எய்ம் அப்படின்னு எழுதுவீங்க, அதாவது என்ன பண்ண போறோம். அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் மூலமா என்ன நாட்டு மக்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆர் சம்மரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ப்ரீஆம்பிள். ஸோ கான்ஸ்டியூஷன் புக் நீங்க திறந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல திஸ் ப்ரீஆம்பிள் வில் பி தேர். இந்த ப்ரீஆம்பிள் சுருக்கமா இந்த அடுத்து வரக்கூடிய பேஜஸ்ல இந்த கான்ஸ்டியூஷன் மூலம் மக்களுக்கு என்ன சொல்ல போறோம்ன்றத தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதை தான் டாக்டர் கே முன்ஷி அப்படின்னு ஒருத்தர், ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, இஸ் ஆல்சோ த மெம்பர் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. அம்பேத்கர் சேர்மனா இருந்தது, டிராஃப்டிங் கமிட்டியில ஒரு மெம்பரா இருந்தவர். அந்த கே முன்ஷி இதை ஹாரோஸ்கோப்னு சொல்றாரு. ப்ரீஆம்பிள் இஸ் அ ஹாரோஸ்கோப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்திய அரசியல் சட்ட சாசனத்தின் ஜாதகம் இந்த ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்தே வந்து கான்ஸ்டியூஷன் என்ன இருக்குன்றத நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ப்ரீஆம்பிள். ஸோ இந்த ப்ரீஆம்பிள்ல என்ன இருக்கு, இந்த ப்ரீஆம்பிள்ல வந்து எப்படி எப்படிலாம் பண்ணலான்றத, என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லாருமே நம்ம டீடைலா பார்க்கலாம். இதுதான் ஒரு சாம்பிளான ஒரு ப்ரீஆம்பிள். இங்க 2 ப்ரீஆம்பிள் கொடுத்துருக்கோம். நீங்க பார்க்கலாம் இந்த இமேஜ்ல ஒரு ப்ரீஆம்பிள் இங்க, இன்னொரு பக்கம் இங்க. அது ஏன் 2 கொடுத்துருக்கோம்? எஸ், அப்போ 2 ப்ரீஆம்பிள் இருக்கா? ஆனா கிடையாது, ஒண்ணுதான் இருக்கு. ஏன் அப்படின்றத நான் அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ இதுதான் நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வாட் ஆர் த கீவேர்ட்ஸ், ப்ரீஆம்பிள் இருக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ்ன்றது பார்க்க போறோம். அடுத்து ஸ்டேட்டஸ் ஆஃப் த ப்ரீஆம்பிள், இந்த ப்ரீஆம்பிளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து அமெண்டபிலிட்டி, இந்த ப்ரீஆம்பிள மாற்ற முடியுமா, அமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இது எல்லாமே ப்ரீஆம்பிள் விஷயத்தை பார்க்க போறோம். அந்த அமெண்டபிலிட்டி அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது இன்னொரு லெக்சர்ல செப்பரேட்டா பார்க்கலாம். ஆர்டிகல் 368 மூலமா எப்படி கான்ஸ்டியூஷனே மாத்தலாம், கான்ஸ்டியூஷன் இருக்க விஷயங்களை மாற்ற முடியும். அப்புறம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இதுக்கு அடுத்த லெக்சர்ல நான் சொல்ல போறேன். ஸ்டே டியூன் ஃபார் தட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரீஆம்பிள் என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த ப்ரீஆம்பிளோட பேசிக் டெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொன்னேன், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல தான் வந்தது. ஸோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் பிற்காலத்துல ப்ரீஆம்பிள் அப்படின்னு மாறிச்சு. முதல்ல ப்ரீஆம்பிள் வச்சு ஸ்டார்ட் பண்ண கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன் யூஎஸ்ஏ. ஸோ இந்த ஐடியா ஆஃப் ப்ரீஆம்பிள், இந்த ப்ரீஆம்பிளை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா யூஎஸ்ஏவோட கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்தாங்க. அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம ப்ரீஆம்பிள் ஆட் பண்ணியிருப்போம். நீங்க பார்க்கலாம். The term preamble refers to introduction or a preface. It contains a essence or summary. சிம்பிளா நான் சொன்னேன், ரிட்டன் கான்ஸ்டியூஷன் 234 பக்கங்கள் கொண்டது. அந்த 234 பேஜ் சிம்பிளா ஒரு கிறிஸ்பா சொல்லியிருப்பாங்க. அதான் அந்த ப்ரீஆம்பிள். நம்ம கூட சொன்னேன், ஜவஹர்லால் நேரு சப்ஜெக்ட் ரெசல்யூஷன் which was adopted by the Constituent Assembly. இதுதான் ப்ரீஆம்பிள் அப்படின்னு மாறிச்சு. ஸோ ஏன் அந்த ப்ரீஆம்பிள் அப்படின்னா, இப்போ ஒரு குட்டி பையன் இருக்கான் நாட்டில், நம்மளோட கண்ட்ரில இருக்க ஒரு எமர்ஜிங் சிட்டிசன், ஒரு 10வது இல்லை ஒரு 8வது படிக்கிற பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் இந்த நாட்டில் இருக்க உரிமைகள், இந்த அரசியல் சாசனம் என்ன மக்களுக்கு சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான்னா, அப்போ நம்ம இந்த 234 பேஜும் போய் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது கஷ்டமா இருக்கும். அப்போ சிம்பிளா எனக்கு வந்து இந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, இந்த நாடு எந்த வேல்யூஸ்ல இருக்கு, நம்மளோட நாட்டோட அந்த வேல்யூஸ் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அது என்ன அப்படின்றத சிம்பிளா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ரீஆம்பிள் இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாருங்க, ப்ரீஆம்பிள் டெக்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இட் ஸ்டார்ட்ஸ் வித் a very powerful word, we, நாம், we the people of India. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ரீஆம்பிள்ல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன், ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த we the people of India, சோர்ஸ் ஆஃப் பவர் தான் சொல்லுது. சோர்ஸ் ஆஃப் பவர், இந்த அரசியல் சாசனத்தோட முக்கியமான பவர் த பீப்புள் ஆஃப் இந்தியா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ ப்ரீஆம்பிள் ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன சொல்லுதுன்னா, எங்க இருந்து இந்த பவர் அவங்க டிரைவ் பண்றாங்க, ஃப்ரம் வாட் பவர், ஃப்ரம் விச் தே ஆர் டிரைவிங் த அத்தாரிட்டி ஆர் த பவர், பீப்புள். ஏன்னா பீப்புள் நம்புறாங்க கான்ஸ்டியூஷனுக்கு பவர் இருக்குன்றதுனால. solemnly resolved to constitute India into, பாருங்க, sovereign, socialist, secular, democratic and republic. இதுதான் நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியா என்ன மாதிரியான ஒரு கண்ட்ரி, எஸ் இந்தியாவோட நேச்சர் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு தெரியும் நார்த் கொரியா அப்படின்னா, கிங் ஜாங் உன் ரூல் பண்ற நார்த் கொரியா. அந்த நார்த் கொரியால ஆனா அரசு ஆட்சி தான் இருக்கு, அதாவது கிங் ரூல் தான் இருக்கு. இப்போ அதை வந்து கிங்ஸ் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்தியால என்ன டைப் ஆஃப் ரூல் அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் இது தெரியும், டெமோக்ராட்டிக் தெரிய வாய்ப்பு இருக்கு. நான் போன கிளாஸ்ல ரிபப்ளிக் நான் சொன்னேன், ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, நாட்டின் முதல் குடிமகன் கண்டிப்பா மக்களிடமிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால திரௌபதி முர்மு பிரசிடென்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி, அவரு மக்களிடமிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இன்டைரக்ட்லி எலெக்டட். அதுதான் இந்த ரிபப்ளிக். மற்ற விஷயம் பாருங்க, சாவரேன், சோசியலிஸ்டிக், செகுலர். இந்திய நாட்டின் அந்த கேரக்டர், அதாவது நேச்சர் ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட்ன்றது இந்த எல்லா வார்த்தையும் தான்.
ஸோ இப்போ இந்தியாவை டிஃபைன் பண்ணுங்க. வாட் கைண்ட் ஆஃப் கண்ட்ரி? இப்போ ஒரு ஃபாரினர் வந்து நம்மள்ட்ட கேட்கறது, ஓகே டெல் மீ வாட் கைண்ட் ஆஃப் கண்ட்ரி யூ ஆர் ஹேவிங் அப்படின்னா, பிரியாம்பிள் பார்த்து நம்ம சொல்லலாம் இந்தியா இஸ் அ சாவரன் சோசியலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் இதை நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் திங் இஸ் கால்ட் நேச்சர் ஆஃப் இந்தியா ஆர் நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பாலிட்டி சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அப்படின்ற வார்த்தையை கேபிட்டல் எஸ் போட்டு எழுதணும். அதாவது எஸ் கேபிட்டல் எஸ் போட்டு ஸ்டேட்னு எழுதுனா அது மொத்த கண்ட்ரியுமே குறிக்கும். ஒரே ஸ்மால் எஸ் போட்டோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணாலும் அது ஒரு மாநிலத்தையும் குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட், நீ அதை எழுதுறப்போ தமிழ்நாடு போட்டு ஸ்மால் எஸ் தான் போடணும். பட் இஃப் ஐ யூஸ் த வேர்ட் ஸ்டேட் ஜென்ரலா கேபிட்டல் எஸ் போட்டு யூஸ் பண்ணா தட் இண்டிகேட்ஸ் கண்ட்ரி அஸ் அ ஹோல். சரியா? அதான் நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். ஓகே சார், இந்தியா இந்த மாதிரியான ஒரு அங்கங்களை கொண்டது. அண்ட் யூ சி செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன். என்னென்ன விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க சிட்டிசன்ஸ்க்காக பாருங்க. இதுதான் அடுத்த முக்கியமான விஷயம். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கான்ஸ்டிடியூஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் மூலமா, இந்த அரசியல் சாசனத்தின் மூலமா மக்களுக்கு என்ன கொடுக்க போறோம்? இதெல்லாம் நாங்க கொடுக்க போறோம். ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். தென் லிபர்ட்டி, thought, expression, belief, faith and worship. Then equality, status and opportunity. Then fraternity, yes, you see, assuring the dignity of individual and unity and integrity of the nation. இவ்வளவு விஷயங்களையும் நாங்க எல்லா மக்களுக்கும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அப்ஜெக்டிவ்ஸ். இதை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஜெல்எஃப் அப்படின்னு சொல்லலாம். JLEF. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ் லிட்ரல் மீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஹேஸ் அ மீனிங். இதுல ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எக்ஸாம்ல ரொம்ப டீடைலா கேட்பாங்க. எந்த அளவுக்கு கேட்பாங்கன்னா, சம்டைம் ஒன் டைம் இன் எக்ஸாம் தே ஆஸ்க் வாட் கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் நாட் கிவன் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் தென் எஜுகேஷனல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜஸ்டிஸ் வந்து சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் மட்டும்தான் இருக்கு. எஜுகேஷனல் எங்கேயுமே இல்லை, என்விரான்மெண்டல் எங்கேயுமே இல்லை. அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஹேஸ் அ மீனிங். Also one time in exam they asked what kind of liberty is not given in the preamble அப்படின்னு கேட்டாங்க. இங்க என்னென்ன லிபர்ட்டி தான் சொல்லியிருக்கேன் பாருங்க. thought, expression, belief, faith, worship. At that time one time they have given liberty of travel or liberty of religion அப்படின்னு கொடுத்தாங்க. கிடையாது, ஏன்னா அந்த வார்த்தை இங்க எங்கேயுமே கிடையாது. So you have to be very clear. Each and every word here matters. So அதான் in fact வந்து you have to know more than you studying for your exam. Just think, நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா, ஒரு நாட்டோட குடிமகனா, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது எல்லா குடிமக்களும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நீங்க பார்க்கலாம், உங்களோட ஸ்கூல் புக்கா இருக்கட்டும் இல்ல உங்களோட NCERT புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திறந்த உடனே இந்த பிரியாம்பிள் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ எவ்ரி சிட்டிசன் ஹேஸ் டு நோ திஸ். இதுதான் நம்மளோட நாட்டோட கல்ச்சர். நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு, எல்லாருக்கும் பொதுவான ஒரு கல்ச்சர்னா இதுதான். இந்த வேல்யூஸ்ல தான் நம்ம நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூ ஹேவ் டு நோ ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஹியர். ஒரு வார்த்தை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, in our Constituent Assembly, this 26th day, November 1949. So they have mentioned the date of adoption of Constitution. நான் போன கிளாஸ்ல சொன்னேன், date of adoption of Constitution 26 November 1949. Date of enforcement of Constitution 26 January 1950. Don't confuse both of these things. In the 26 November 1949, it talks about adoption of Constitution. ஒரு வருஷமும் இந்த 26வது நவம்பர்ல இந்தியா செலிப்ரேட் கான்ஸ்டிடியூஷன் டே, டேட் ஆஃப் அடாப்ஷன். எஸ், அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் யூ சி, அடாப்ட், எனாக்ட் அண்ட் கிவ் டு அவர் செல்ஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன். ஸோ 4 things இந்த பிரியாம்பிள் மென்ஷன் பண்ணி. என்னென்ன 4 things சார் நாங்கள் எழுதியிருக்கோம், ஒரு கலர்ல பாருங்க. ஃபர்ஸ்ட், சோர்ஸ் ஆஃப் பவர். இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு பவர் எங்கேருந்து கொடுக்குது, யார் கொடுக்குறா? பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்திய நாட்டின் பிரஜைகள், குடிமகன்கள். நிறுத்து சார். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்? சாவரன், சோசியலிஸ்டிக், செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். Then third, objectives of constitution. What are the objectives of the constitution? Justice, liberty, equality, fraternity. And finally, the date of adoption of constitution, 26 November 1949. So these many things are there in the preamble. இதுதான் இங்க டெக்ஸ்டா நம்ம சொல்லியிருக்கோம். Got it? So again, இதுல each and every word, ஒரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு வார்த்தை, இதுல இருக்க ஒரு வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம்ன்றது ஒண்ணு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சாவரன். சார் அதானே சார் சாவரன் அப்படின்னா அல்டிமேட் கண்ட்ரோல் ஆர் சுப்ரீம் கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். சுப்ரீம் கண்ட்ரோல். இப்போ பீப்புள் யூஸ் டு சே மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
என் லைஃப் மேல எனக்கு உரிமை இருக்கு, நான் தான் அதிகபட்ச டிசிஷன் அத்தாரிட்டி, அதான் அந்த சாவர்னிட்டி. இந்தியா டிசைட்ஸ் எனிதிங் ஆன் இட்ஸ் ஓன், நோ ஒன் கேன் இன்டர்ஃபியர் வித் இந்தியா. ஸோ ரெண்டு விஷயமா சொல்லலாம் அந்த சாவர்னிட்டியா. ஒன்னு எக்ஸ்டர்னலி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னலி இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டர்னலி சுப்ரீம். இன்டர்னலி சுப்ரீம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா யார நம்பியும் இல்ல. எஸ், இன்டர்னலா வெளியாளுக்குள்ள உள்ளுக்குள்ள இந்தியா டிசைட்ஸ் எவ்ரிதிங் ஆன் இட்ஸ் ஓன். அதான் எக்ஸ்டர்னல் இண்டிபெண்டன்ட், இன்டர்னல் சுப்ரீம், இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியா கிட்ட எந்த கண்ட்ரி வேணாலும் யார் வேணாலும் ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஓகே, பரிந்துரை செய்யலாம், ஆனால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இந்தியாக்கான முடிவுகளை இந்தியா தான் எடுக்கும். இந்தியானா கவர்மெண்ட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசு தான் எடுக்கும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க பாருங்க, that will be clearly known here. It means there is no authority above it. It is free to conduct its own affairs, both internal and external. அதுக்கு என்ன வேணும்ன்றத இன்டர்னலாவும் சரி வெளியும் சரி இந்தியா அது முடிவு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ இந்தியாட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம், இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எந்த கண்ட்ரியுமே, இந்தியா மட்டும் கிடையாது கைஸ், எவ்ரி கண்ட்ரி. இப்போ இந்த உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரிஸ்க்குமே சவரின் கண்ட்ரிஸ்னு சொல்லலாம். அதாவது யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயங்களை பண்ண வைக்க முடியாது. அவங்களுக்காக வேணுன்றதை அவங்க பண்ணிக்கலாம். இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் நடக்கிறதுக்கு காரணமா நீங்க பாத்தீங்கன்னா, உக்ரைன் இஸ் அ சவரின் கண்ட்ரி, அதுக்கு தேவையான விஷயங்களை அதுவே டிசைட் பண்ணிக்கும். ஆனா ரஷ்யா ஈவன் தான் இட் இஸ் ஆல்சோ a sovereign country, it is forcing it on Ukraine. அந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குது. ஸோ சவரின்ன்றது அல்டிமேட் கண்ட்ரோல். என்ன வேணும்ன்றது அந்த கண்ட்ரி டிசைட் பண்ணோம், யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னலி இண்டிபெண்டன்ட், இன்டர்னலி சுப்ரீம், அதான் அந்த சாவரின் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ட். செகண்ட் வேர்ட் சோசியலிஸ்ட். இந்த சோசியலிஸ்ட்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, இந்த சோசியலிஸ்ட் வார்த்தை ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. இட் வாஸ் ஆடட் பை 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. இந்த சிஏஏ இன்வைட் ஹியர் ஆஃப்டர் ஐ ரைட் தி சிஏ. சிஏ என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் கால்ட் மினி கான்ஸ்டிடியூஷன். சார் வை இட் இஸ் கால்ட் மினி கான்ஸ்டியூஷன்? சோ மச் ஆஃப் சேஞ்சஸ் இட் ஹஸ் டன். நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. அதனாலே அந்த சேஞ்சஸே ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரி இருக்குன்றதுனால தான் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆடட் 3 வேர்ட்ஸ், 3 வார்த்தையை இந்த பிரியாம்பிள் ஆட் பண்ணிச்சு. அதுல முதல் வார்த்தை தான் சோசியலிஸ்ட், ரெண்டாவது செக்குலர், மூணாவது இன்டெகிரிட்டி. ஸோ சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, விச் மீன்ஸ் 1976க்கு முன்னாடி இந்த வார்த்தை பிரியாம்பிள்ல கிடையாது. 1976க்கு அப்புறம் தான் இதை ஆட் பண்ணாங்க. ஸோ இந்திரா காந்தி எமர்ஜென்சி, இன்டர்னல் எமர்ஜென்சி இங்க இருந்த டைம்ல they have added this 42nd amendment and then they have added this 3 words, socialist, secular and integrity. So இதுல இருந்து உங்களுக்கு 2 விஷயங்கள் புரியணும். ஒண்ணு, இந்த 3 வார்த்தையும் ஒரிஜினலா கிரியேட் பண்ண பிரியாம்பிள்ல கிடையாது. ரெண்டாவது, இந்த பிரியாம்பிள ஒரு தடவை அமெண்ட் பண்ணிருக்காங்க. So no, till now the preamble of our constitution has been amended or changed only one time, that to the 42nd amendment act. So later இது நல்ல விஷயம்ன்றனால இதை அவங்க எதுவும் ரிமூவ் பண்ண டச் பண்ணல, let it be அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெக்சர் ஸ்டார்ட் பண்றப்ப நான் சொன்னேன் 2 பிரியாம்பிள் கொடுத்துருக்கோம், இங்க ஒரு பிரியாம்பிள், இங்க ஒரு பிரியாம்பிள். எதுக்கு அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன். இப்போ நான் சொல்றேன் அது ஏன். ஸோ ரிமெம்பர் திஸ் 42nd amendment and 3 words. Now come back to the first slide. You see here. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், sovereign, democratic, republic. So only 3 words are there. SDR மட்டும்தான் இருக்கு. இங்க சோசியலிஸ்டும் இல்ல, செகுலரும் இல்ல. அண்ட் ஆல்சோ இங்க நீங்க பாருங்க, assume the dignity of the individual and unity of the nation. Integrityன்ற வார்த்தை மிஸ்ஸிங். But here this is the old one or the original one, OG. But see the revised one after 1947. After 76. 42nd Constitutional Amendment Act. You see here, sovereign, socialistic, secular அப்படின்ற வார்த்தை 2 வார்த்தை ஆட் ஆயிருக்கும். அது இல்லாம இங்க நீங்க பார்க்கலாம், they added the word called integrity, தேசிய ஒருமைப்பாடு, அதான் integrity அப்படின்னு சொல்றாங்க. So these 3 words, 1, 2 and 3, these 3 words has been added. அதாவது இந்த வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. நீங்க பார்க்கலாம், இதுதான் இந்த ஒரிஜினல் ஒன், இது வந்து லேட்டர் சேஞ்ச்டு ஒன். So this is the drastic difference between the two. So that is why you should be very clear. When நிறைய டைம் எக்ஸாம் கேட்பாங்க, what is the nature of Indian state as per the original constitution?
அப்படின்னு கேட்டாங்கன்னா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் மட்டும்தான். பட் இஃப் தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், எதுவும் சொல்லாம மொட்டையா கொடுக்குறாங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் சாவரின் சோஷியலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஸோ எப்படி கேட்கறாங்க, ஆஸ் பர் த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் ஆர் ஒரிஜினலி அப்படின்னு கேட்கறாங்களா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணணும். தட் இஸ் வை திஸ் கம்ஸ் அஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். And know it, the mini constitution 42nd amendment only added the socialist, secular and integrity word. ஸோ இந்த சோசியலிஸ்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைவருக்கும் எல்லாம், அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்றது தான் அந்த சோசியலிஸ்ட். ஸோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அந்த சோசியலிசம்ன்றது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். லிசன், there are lot different kinds of socialism. In fact சோசியலிசம்ன்ற ஒரு பெரிய ஒரு கான்செப்ட், அதுக்குள்ள நிறைய கைண்ட் ஆஃப் சோசியலிசம் இருக்கு. கம்யூனிசம் இருக்கு, ஸ்டேட் சோசியலிசம் இருக்கு. கம்யூனிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிசத்துல there is no private property, ஸ்டேட் சோசியலிசத்துல there is no private property. ஆனா ஃபேபியன் சோசியலிசம் ஒன்று இருக்கு, ஆர் டெமோக்ராட்டிக் சோசியலிசம் ஒன்று இருக்கு. அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்றப்போ ஒரு கண்ட்ரியோட ஐடியாலஜி, ஓகே, அது என்னவா இருக்கணும் அப்படின்றப்போ மேஜரா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு கேபிட்டலிஸ்ட், இன்னொன்னு சோசியலிஸ்ட். கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ரிச் பீப்புள் நிறைய புவர் பீப்புளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ரிச் வில் பி ரிச்சர், புவர் பி புவரர். வெரி ஃபியூ பீப்புள் ரிச், தே வில் கண்ட்ரோல் த ஆல் த புவர் பீப்புள். பட் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் ஹேவிங் சம் 10 cows அண்ட் யூ ஆர் த ஓனர் ஃப்ரம் யுவர் ஃபாதர். அந்த 10 மாடுமே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்க எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு கீழே ஒரு மாட்டு கொட்டா, ஒரு வீடு, அந்த 10 மாடை உங்களுக்கு கீழே இருக்க ஒர்க்கர்ஸ் மேனேஜ் பண்றாங்க. ஸோ நீங்க எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு கீழே இருக்க அந்த 10 பேரும் வேலை செய்வாங்க. அவங்களே அந்த மாடை பார்த்துட்டு எல்லாமே பண்ணி அதுல வர லாபத்தை நீங்க 80-90% நீங்க எடுத்துக்கிட்டு அதுல இருக்க கொஞ்சத்தை மீதி இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த கடைசி வரைக்கும் அந்த மாடுல இருந்து வர அந்த ரெவென்யூ ஆர் அந்த லேண்ட்ல இருந்து வர ரெவென்யூ உங்களை பணக்காரன் ஆகிட்டே இருக்கும், உங்களை ஏழை ஆகிட்டே இருக்கும். இதுதான் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, முதலாளித்துவம். சார் அப்ப சோசியலிசம்னா என்ன? இந்த கேபிட்டலிசம் அப்போஸ் பண்ணி வந்தது தான் அந்த சோசியலிசம். ஸோ சோசியலிசம் என்ன சொல்லுதுன்னா, அந்த 10 பேரு இந்த ஒருத்தன் இவன் இந்த முதலாளி என்ன பண்ணுவான்னா அந்த 10 பேரையும் கூப்பிட்டு, இது நம்ம எல்லாரோடைய சொத்து தான், இது என்னோட சொத்து மட்டும் கிடையாது, வாங்க எல்லாருமே லேபரா இருக்கலாம், எல்லாருமே ஓனரா இருக்கலாம்னு கூப்பிடுது. ஸோ நவ் பிஃபோர் தட் ஒன்லி ஒன் ஓனர் 10 லேபர் இருந்தாங்க. இப்போ 11 பேரும் லேபர் தான், 11 பேரும் ஓனர் தான். ஸோ ஷேர்டு ரிசோர்சஸ், அதாவது கம்யூனிட்டி ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 10 பேரும் சேர்ந்து அந்த மாடை பார்த்துப்பாங்க, அந்த லேண்டை பார்த்துப்பாங்க, வர ரெவன்யூ 10 பேரும் சரிசமமா எடுத்துருப்பாங்க. இப்போ ஓனர் லேபர்ன்ற கான்ட்ராஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்காது. இதுதான் சோசியலிசம். சார் அப்ப கம்யூனிசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிசம் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம். இந்த கம்யூனிசம் ஆர் மார்க்சிசம் வந்து கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருப்பாரு வித் நிறைய புக்ஸ், தாஸ் கேபிட்டல் அண்ட் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, அந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முதலாளிகள் இந்த ரிசோர்ஸஸை ஷேர் பண்ண மாட்டாங்க, நீங்க அவரோட மனசாட்சி பிரகாரம் நீங்க நடந்துங்கன்னு போய் கேட்டா அவங்க தர மாட்டாங்க. ஸோ வாட் இஸ் சேஸ், ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யுனைட், எல்லாம் ஒன்று சேருங்க, ஒன்று சேர்ந்து போய் வயலண்ட் ரெவல்யூஷனா கேளுங்க, சரியா, கிளர்ச்சி ஏற்படுத்துங்க. அந்த கிளர்ச்சி ஒரு வயலன்ஸ் உள்ளதா இருக்கட்டும், அஹிம்சை வழியில் இல்லாம வயலன்ஸா, ஓகே, வயலன்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள இஃப் இட் இஸ் ரெக்வயர்ட் நீங்க அந்த முதலாளியை கொண்டு கூட நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கங்க, எடுத்து எல்லாருக்கும் அதை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ வயலன்ஸ் எலிமெண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம கம்யூனிசம் எடுத்துக்கலாம். இப்போ இந்தியா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஐடியாலஜிக்கலா கம்யூனிசம் இருக்கு, பட் ஆனா கான்ஸ்டியூஷன் எங்கேயுமே கம்யூனிசம்ன்ற வார்த்தையே இல்லை. இட் இஸ் சோசியலிசம். அதுவுமே சோசியலிசம்ல நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த வெரைட்டி ஆஃப் சோசியலிசம் தான் டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் டெமோக்ராட்டிக் சோசியலிசம்? லிசன், நீங்க அங்க பார்க்கலாம், there is something called state socialism. See, state socialism. அது என்ன சார் ஸ்டேட் சோசியலிசம்? நேஷனலைசேஷன் ஆஃப் ஆல் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இப்போ ரஷ்யால இதுதான் இருந்தது. ரஷ்யால எல்லா பிரைவேட் இதையும் அபாலிஷ் பண்ணிட்டு எல்லாமே கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிட்டு எல்லாமே கவர்மெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன்ல இருந்து ஹெல்த்ல இருந்து எல்லா விஷயங்களும் கவர்மெண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று நீங்க வச்சுக்க முடியாது. அதுதான் ஸ்டேட் சோசியலிசம். இந்தியா அதை எடுத்துக்கல. கம்யூனிசம், சைனா கம்யூனிசம் வச்சிருந்தாங்க, அது மாவோயிசம்னு வச்சிருந்தாங்க, அதையும் எடுத்துக்கல. இந்தியா ரெண்டுத்துக்குமே இல்லாம மிடில், நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், ரிஜிட் பிளெக்சிபிள் ரெண்டுமே சேர்ந்த இந்தியா. ஓகே, தென் நம்ம பார்க்கலாம் ஃபெடரல் யூனிட்ரி ரெண்டுமே இல்லாம யூனியன். இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்தியா மிடில் பாத்து எடுத்துப்பாங்க. அந்த மிடில் பாத்து என்னன்னு கேட்டீங்கன்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம். எஸ், ஆர் யூ கேன் சி டெமோக்ராட்டிக் சோசியலிசம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஃபேபியனிசம். சார் இந்த ஃபேபியனிசம்ன்றது என்னன்னா, இந்தியாவில் நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு எஜுகேஷன் வேணும்னா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் போகலாம், பிரைவேட் ஸ்கூலுக்கும் போகலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃப்ரீ, பிரைவேட் ஃபீஸ்ல காஸ்ட்லியா இருக்கும். உங்களுக்கு ஹெல்த் சர்வீசஸ் வேணும்னா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் போகலாம், பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் போகலாம். இந்தியாவில் போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார் கோ எக்ஸிஸ்ட் டுகெதர். ஓகே, பப்ளிக் அதாவது அரசும் தனியார் நிறுவனம் ரெண்டுமே ஒன்னாதான் வந்து இருப்பாங்க. போத் வில் சர்வைவ். அதுக்கு பேர் தான் டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க.
The other name is Fabianism. Yes, you see, the Indian Constitution clearly says that abolition of private property will not work. Okay, so abolition of private property வேலைக்கு ஆகாது. So rather both private and public sector grow side by side அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மிக்சட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. It is called mixed model. Or they can also say mixed economy. பிரைவேட் செக்டாரும் இருக்கும், கவர்மெண்ட் செக்டாரும் இருக்கும், தனியாரும் இருக்கும், அரசோட உரிமை ரெண்டுமே இருக்கும். இப்போ நீங்க பார்க்கலாம், இப்போதைக்கு நம்ம வேர்ல்டு லெவல்ல போயிட்டு இருக்க, கண்ட்ரி லெவல்ல போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, தனியார் மயமாக்கல் எல்லாத்தையுமே அந்த தனியார் கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் அதுல டிபேட் வருது? பிரைவேடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஏன் அது பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் ப்ராஃபிட்டை நோக்கி செயல்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரேஷன் ஷாப்ஸ் எடுத்துங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல எதுலுமே ஈவன் தோ ரேஷன் ஷாப்ஸ்ல வந்து மக்களுக்கு மானிய விலையில அவங்க கொடுத்தாலும் அதுல வர லாஸை கவர்மெண்ட் ஹேஸ் டு பே, ஏன்னா வெல்ஃபேர் கவர்மெண்ட்ன்றதுனால. ஆனா இதுவே பிரைவேட் செக்டர் வெல்ஃபேரோட எய்மா இருக்காது. பிரைவேட் செக்டரோட எய்ம் ப்ராஃபிட் ஷேரிங்கா இருக்கும், ஆர் ப்ராஃபிட் கெட்டிங்கா இருக்கும். ஸோ இந்தியாவில் ஈவன் தோ we are developing, still majority of the people are still yet to develop. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சர்டன் முக்கியமான விஷயங்களுக்கு, அதாவது ஹெல்த், எஜுகேஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஸ்டில் கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் ஓவர். பிகாஸ் அவங்களோட மோட்டிவ், ஒரு பிரைவேட் செக்டரோட மோட்டிவ் ப்ராஃபிட் தான் முதன்மையா இருக்கும். அதனாலதான் அந்த பிரைவேடைசேஷன் தனியார் மக்களுக்கு ஒரு பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு. That is a huge debate. That is a debate for another day. சரிங்களா? But know it, in India we follow democratic socialism. It is also called Fabianism. So what is this democratic socialism? It is called mixed model, where both public as well as private sector coexist together. So that is one important thing. சரியா? இதுதான் சோசியலிசம். நான் முன்கூடே சொன்னேன், இந்த சோசியலிஸ்ட்ன்ற வார்த்தை 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா தான் ஆட் ஆயிடுச்சு. 3 வார்த்தை ஆட் பண்ணிருக்காங்க. சோசியலிஸ்ட், செகுலர், இன்டெகிரிட்டின்ற 3 வார்த்தையை ஆட் பண்ணிருக்காங்க. எஸ். நெக்ஸ்ட் கீவேர்ட் செகுலர். சார் செகுலர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகுலர் அப்படின்னா மதசார்பின்மைன்னு அர்த்தம். ஸோ இந்தியாவில் முதல்ல அம்பேத்கர் இந்த கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்றப்போ அந்த செகுலர் வார்த்தையை ஆட் பண்ணுன்ற டிபேட் வந்தப்போ கிளியரா என்ன சொன்னாங்கன்னா, செகுலர்ன்ற வார்த்தையை ஆட் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இந்தியா செகுலரா தான் இருக்கு அப்படின்னாங்க. பட் டியூரிங் இந்திரா காந்தி எமர்ஜென்சி அந்த நீட் வாஸ் ஃபெல்ட், அதனால அதை ஆட் பண்ணாங்க. ஸோ ஈவன் தான் அந்த முறை சரியில்லைனாலும் இந்த வார்த்தை வந்து ஏதுவா இருக்குன்றதுனால அதை அப்படி விட்டுட்டாங்க. இப்போ வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. செகுலர் அப்படின்னு சொன்னா முக்கியமான விஷயம் பார்க்கணும், ஒரு கண்ட்ரியும் ஒரு வேல்யூஸ்ல இருக்கும். இந்தியால ஒரு மல்டிபிள் கைண்ட் ஆஃப் காம்போசிட் கல்ச்சர் தான் இருக்கு. அதாவது பன்முகத்தன்மை, இந்தியாவினாலே பன்முகத்தன்மை தான், டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைவர்சிட்டியில வெரைட்டி ஆஃப் ரிலிஜன் பீப்புள் இருக்காங்க. அதனாலதான் இந்தியா எதையுமே அபிஷியல் ரிலிஜனா எடுத்துக்கவே கிடையாது. ஸோ இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. அப்படின்னா என்னன்னா, இந்தியா ரெஸ்பெக்ட்ஸ் ஆல் ரிலிஜன் ஈக்குவலி. 1, 2, இந்தியா இஸ் நாட் ஆன்டி ரிலிஜியஸ். இந்தியா எந்த ரிலிஜனுக்கு எதிரானது கிடையாது. 3, இந்தியா ரெஸ்பெக்ட்ஸ் எவ்ரி ரிலிஜன் ஈக்குவலி. அண்ட் முக்கியமான விஷயம், இந்தியா டஸ் நாட் ஹேவ் எனி அபிஷியல் ரிலிஜன். இந்தியாவுக்குன்னு எந்த ஒரு அபிஷியலான ஒரு ரிலிஜன் கிடையாது, எந்த ஒரு மதமும் கிடையாது. இப்போ நீங்க இதே பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பூட்டான் எல்லாம் தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தியோக்ராட்டிக் ஸ்டேட். அது என்ன சார் தியோக்ராட்டிக் ஸ்டேட்? எ கண்ட்ரி விச் இஸ் ஹேவிங் அபிஷியல் ரிலிஜன். எந்த ஒரு நாடு அதுக்குன்னு ஒரு அபிஷியலா ஓகே ஒரு ரிலிஜன், ஒரு மதத்தை வச்சிருக்கோ, அதுக்கு பேர் தியோக்ராட்டிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானோட ஆக்சுவல் நேமே இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தானோட அபிஷியல் ரிலிஜன் ஓகே, அதோட ஒரு அபிஷியல் மதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இஸ்லாமிசம். அதே மாதிரி பூட்டானோட அபிஷியல் ரிலிஜன் பார்த்தீங்கன்னா புத்திசம். இந்த மாதிரி ரிலிஜன் அபிஷியலா வச்சிருந்தா அது பேர் தியோக்ராட்டிக் ஸ்டேட். பட் இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் நம்ம செகுலர் ஸ்டேட். நீங்க பார்க்கலாம், இந்த வார்த்தையுமே 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா தான் ஆட் பண்ணிருக்காங்க. எஸ். ஸோ இதுல இருந்து என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நான் முன்கட்டே சொன்னேன், 1, இந்தியா இஸ் நாட் ஆன்டி ரிலிஜியஸ், ரிலிஜனுக்கு எதிரானது அல்ல. இந்தியா ரெஸ்பெக்ட்ஸ் ஆல் ரிலிஜன் ஈக்குவலி. ரெஸ்பெக்ட்ஸ் ஆல் ரிலிஜன் ஈக்குவலி. 3, நோ அபிஷியல் ஸ்டேட் ரிலிஜன். இந்தியாவுக்குன்னு இதுதான் எங்களோட ரிலிஜன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த செகுலரிசம் 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு பாசிட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு நெகட்டிவ் கான்செப்ட். பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செகுலரிசம், இன்னொன்று நெகட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செகுலரிசம். அது என்ன சார் பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செகுலரிசம் கேட்டீங்கன்னா, ஸ்டேட் அப்படின்னா கவர்மெண்ட்னு சொல்லலாம், ரிலிஜன் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல நெகட்டிவ்னா என்னன்னு பார்த்துட்டு பாசிட்டிவ் வரலாம், தென் யூ வில் ஹேவ் an idea. இங்கேயுமே ஸ்டேட் அதாவது கவர்மெண்ட் ஆர் ரிலிஜன். நெகட்டிவ் கான்செப்ட்னா
இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு பார்த்துக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள இன்வால்வ் ஆக மாட்டாங்க, அவங்க அவங்களுக்குள்ள இன்வால்வ் மாட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் தனியா செயல்படும், ரிலிஜியஸ் ரிலேட்டட் திங் தனியா இருக்கும். ரிலிஜன் கவர்மெண்ட்குள்ள இன்டர்ஃபியர் ஆகாது, நோ. இதே மாதிரி ஸ்டேட்டும் ரிலிஜனுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகாது. ஒரு திக் வால் இருக்கு இந்த இடத்துல. கரெக்டா சொல்லணும்னா ரிலிஜன் அண்ட் ஸ்டேட் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி செப்பரேட்டட். நீ இங்க வராத, நான் அங்க வர மாட்டேன். ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் கான்செப்ட். இதை வெஸ்டர்ன் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டாரிக்கல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீட்டி ஆஃப் வெஸ்பாலியா அப்படின்னு சொல்லுவாங்க. 30 years வார், 100 years வார் இதெல்லாம் நடந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அந்த கேத்தலிக் ரிலிஜன்ஸ் வார் நடந்ததுக்கு அப்புறம் ரிலிஜனால தான் நிறைய பிரச்சனை நடக்குது. அதனால ரிலிஜனையும் அட்மினிஸ்ட்ரேஷன் அதையும் இந்த பாலிடிக்ஸையும் பிரிச்சு வச்சிருவோம்னு சொல்லி பிரிச்சு வச்சாங்க. அதான் அந்த ட்ரீட்டி ஆஃப் வெஸ்பாலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு பெரிய ஏரியா. அது அதோட விளைவு தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இப்படி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. நான் இதுக்குள்ள வர மாட்டேன், நீ இதுக்குள்ள வரக்கூடாது. சார் இந்தியாவில் அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா, இதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ரயிலோட தண்டவாளம்னு வச்சுங்க. ஒரு ரயிலுக்கு 2 தண்டவாளம் இருக்கும். அந்த 2 தண்டவாளமும் ஆஸ் லாங் அஸ் அது ஒரு செப்பரேட் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருந்தால் மட்டும்தான் ரயில் ஈஸியா போகும். இதுவே இந்த 2 தண்டவாளம் பக்கத்துல வந்ததுன்னா ரயில் போகாது, ஆக்சிடென்ட் தான் இருக்கும். கிட்டத்தட்ட இது அதுதான், அந்த கான்செப்ட் தான். சார் இந்த பாசிட்டிவ் கான்செப்ட் தான் இந்தியன் கான்செப்ட்னு சொல்லலாம். அது என்ன சார் இந்தியன் கான்செப்ட்னா, இந்த பாசிட்டிவ்ல ஸ்டேட் ரெஸ்பெக்ட்ஸ் ரிலிஜன். இங்க ஸ்டேட் ரிலிஜனை ரெஸ்பெக்டும் பண்ணாது, டிஸ்ரெஸ்பெக்டும் பண்ணாது. நான் நீ இருக்கு இல்ல நான் உனக்கு கண்டுக்க மாட்டேன். ஆனா இங்க ஸ்டேட் வில் ரெஸ்பெக்ட் த ரிலிஜன். ரிலிஜன் வில் நாட் இன்டர்ஃபியர் இன் தி ஸ்டேட், நோ. இது உள்ள வராது, வரக்கூடாது. பட் ஸ்டேட் மோஸ்ட்லி இட் வில் நாட் இன்டர்ஃபியர், பட் இஃப் தேர் இஸ் அ நீட் இட் வில் இன்டர்ஃபியர். இதுல இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் இங்க கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்மளோட ஹிஸ்டாரிக்கல பார்த்தோம்னா நிறைய ரிலிஜனோட காரணம், கல்ச்சர், நம்மளோட ரிலிஜனோட காரணம் காட்டி நிறைய இடத்துல நம்ம டிஸ்கிரிமினேஷன் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனா இருக்கணும், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனா இருக்கணும். ஸோ இந்தியாவில் மதம் பாலிடிக்ஸ்குள்ள வராது, பாலிடிக்ஸும் மதத்துக்குள்ள போகாது. ஆனால் மதம் யாரையாவது ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்ணால், வேறுபடுத்தினால், யாராவது ஒருத்தரை காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுது, நீங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாதுனோ, நீங்க அதை பண்ணக்கூடாதுனோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்கிரிமினேஷன் நடக்குதுன்ற பட்சத்துல ஸ்டேட் கேன் இன்டர்ஃபியர். இததான் ஸ்டேட் ஸ்பான்சர்டு ரிஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் ஸ்பான்சர்டு ரிஃபார்ம். ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ரிஃபார்ம். சேம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்த மாதிரி நிறைய இடத்துல, இப்போ சில இடத்துல டெம்பிள்ஸா இருக்கட்டும், இல்லை மாஸ்கா இருக்கட்டும், இந்த இடத்துல ரிலிஜன் பேஸ் பண்ணி யாராவது ஒருத்தரோட சுய உரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ போய் இந்த இடத்துல அவங்க தடுத்து, இல்லை இது ரிலிஜன்னாலும் இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அப்படின்ற அதை கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ யூ கேனாட் சிம்பிளி சே ரிலிஜன் அது சொல்லியிருக்குன்றதுனால நீங்க இஃப் யூ ஆர் டூயிங் எனிதிங் அகைன்ஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கான்ஸ்டியூஷன்னா அதை முதல்ல வந்து தடுக்கிறது ஸ்டேட், அது கவர்மெண்டா இருக்கும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டா இருக்கும். அதுதான் அந்த ஸ்டேட் ஸ்பான்சர்டு ரிஃபார்ம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை என்ன சொல்லலாம்னா பிரின்சிபல்டு ஈக்வி டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரின்சிபல்டு ஈக்வி டிஸ்டன்ஸ். அது என்ன பிரின்சிபல்டு ஈக்வி டிஸ்டன்ஸ் அப்படின்னா, பிரின்சிபல்னா வித் ப்ராப்பர் ரீசன், ஈக்வி டிஸ்டன்ஸ்னா ஒரு கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸ்ல. என்ன அர்த்தம், ஸ்டேட்டும் இந்த ரிலிஜன் உள்ள வராது, ஆனா ஸ்டேட் ஒரு ரிலிஜன் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. அவங்க எதுக்காரது கொண்டு உள்ள வர மாட்டாங்க, பட் அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தா அவங்க கண்டிப்பா உள்ள வருவாங்க, உள்ள வந்து அதை மாத்துவாங்க. அந்த இடத்துல ரிலிஜன் என்னோட ரைட்டு, அதை நீங்க கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் அந்த பாசிட்டிவ் கான்செப்ட். இதுதான் பிரின்சிபல்டு ஈக்வி டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐ வில் நாட் கம் அண்ட் இன்டர்ஃபியர் யூ, பட் இஃப் தேர் இஸ் அ நீட், எனக்கு தேவை இருந்தால், நீ டிஸ்கிரிமினேட் பண்ற இல்ல இஃப் யூ டூயிங் எனிதிங் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா நான் ஒன்னு வந்து கேள்வி கேட்பேன். ஆனா இங்க சார் ரிலிஜன் என்ன பண்ணாலும் ஸ்டேட் அதுல உள்ள போக மாட்டாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஐ வில் நாட் கம். சேம் நான் என்ன வேணா பண்ணுவோம், நீ உள்ள வரக்கூடாது. இங்க ஒன் வே இஸ் நாட் அலோட். ரிலிஜன் பாலிடிக்ஸ் உள்ள போகக்கூடாது, ஆனா பாலிடிக்ஸ் ரிலிஜனுக்குள்ள வரலாம் ஃபார் ரீஃபார்ம், அதுக்காக வரலாம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நோ திஸ். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்தியாவோட செக்குலரிசம் அண்ட் ரிலேட்டட் திங்ஸ் பார்க்குறப்போ. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். நெக்ஸ்ட் டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக் அப்படின்னாலே பீப்புள். டெமோ மீன்ஸ் பீப்புள், கிராட்டிக் மீன்ஸ் ரூல். பீப்புள் ரூல், அதாவது மக்களின் ஆட்சி. ஸோ ஹூ இஸ் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம பிரியாமலே பார்த்தோம். மக்களோட பவர் தான் எல்லாருக்கும் இங்க இருக்கு. ஸோ மக்கள்னால தான், அதாவது கவர்மெண்ட் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள். இந்த டெமோக்ராட்டிக்கை ரெண்டா பிரிக்கலாம் கிராஜுவலி. டெமோக்ராட்டிக் ஒன்னு டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்னு இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு பிரிக்கலாம். இன்டைரக்ட் டெமோக்ரஸி.
டைரக்ட்னா மக்கள் நேரடியாக போய் இறங்குவாங்க பாலிடிக்ஸ்ல. இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா மக்கள் நேரடியா போக மாட்டாங்க. இந்த இன்டைரக்ட் இன்னொரு பேர் இருக்கு, இதுக்கு பேரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ல ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு பார்லிமெண்ட்ரி, இன்னொன்னு பிரசிடென்ஷியல். சோ இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா அது எதுல சார் வரும் அப்படின்னா, இந்தியா கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. A classic example is India. சார் ஏன் சார் ஏன் டைரக்ட் கிடையாதா? எஸ், மக்கள் நேரடியாக ஓட்டு போடுறோம். ஆனா நம்ம டைரக்டா போய் லா பாஸ் பண்ண மாட்டோம். நாம் மக்கள், இந்திய மக்கள் அனைவரும் எம்பி இல்ல எம்எல்ஏ தேர்ந்தெடுப்போம், அவர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இந்த ரெப்ரசன்டேட்டிவ் நத்திங் பட் எம்பி எம்எல்ஏ. இந்த எம்பி அண்ட் எம்எல்ஏ நமக்காக ஆன் பிஹாஃப் ஆஃப் அஸ், நம்மளுடைய பிரதிநிதியாக அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, லா பாஸ் பண்ணுவாங்க. ஸோ நாம் டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்க மாட்டோம். நம்மளோட இன்வால்வ்மெண்ட் இன்டைரக்டா இருக்கும், மறைமுகமாக இருக்கும். அதனாலதான் நம்ம இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். ஸோ த ரைட் வேர்ட் டு சே இந்தியா அப்படின்னு பார்த்தா, இந்தியா இஸ் அ இன்டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. சார் தென் இதே இப்போ யூஎஸ்ஏ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ்ஏவை இஸ் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ யூஎஸ்ஏ எப்படி சார் சொல்லணும்னா, யூஎஸ்ஏ இஸ் அ இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப இன்னுமே சிம்பிளா சொல்லணும்னா, பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி பிரசிடென்ட் தான் பவர்ஃபுல், எல்லாமே பிரசிடென்ட் சுத்தி நடக்கும். வேற இன் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி பிரைம் மினிஸ்டர் இஸ் பவர்ஃபுல், எல்லாமே பிஎம் சுத்தி தான் நடக்கும். அதனாலதான் இஃப் யூ வாண்ட் டு கம்பேர் இந்தியன் a person who is powerful in India and USA, Indian Prime Minister is equivalent to USA's President அப்படின்னு சொல்லலாம். It is not comparable, but if at all you want to compare, இப்படிதான் you have to say. இதுதான் இந்த இன்டைரக்ட் டெமோக்ரஸி. சார் அப்போ இந்த டைரக்ட்னா என்ன சார்? லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இந்த டைரக்ட்ன்றது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், சர்டன் கண்ட்ரிஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து, ஃபின்லாந்து, நார்வே, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல இருக்கு. ஸ்பெசிபிக்லி சுவிட்சர்லாந்து இருக்கு. இது என்ன சார் டைரக்ட் டெமோக்ரஸினா, அங்கேயும் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியர்லாம் இருப்பாங்க. ஆனால் லா மேக்கிங்ல நிறைய முக்கியமான இடத்துல மக்கள் நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 4 டூல்ஸ் இருக்கு. இந்த டைரக்ட் டெமோக்ரஸிக்கு ஒரு 4 டூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெஃபரண்டம், இன்னொன்னு பிளெபிசைட், 3 இனிஷியேட், 4 ரீகால். இதுதான் மெக்கானிசம் ஆர் டூல்ஸ் ஆஃப் டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்க, ரெஃபரண்டம் அப்படின்னா முதல்ல பிளெபிசைட்ல இருந்து போலாம். ஒரு மக்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துல ஒரு ஒப்பீனியன் தேவை. அந்த மக்கள், நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளெபிசைட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ஒப்பீனியன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்க ஸ்குட் கேம்ல பார்த்துருக்கலாம். ஃபைனலா அந்த கேம் விளையாடமா வேணாமா, ஸ்குட் கேம் அந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் நீங்க பார்க்கலாம். இந்த கேமை கண்டினியூ பண்ணாம வேணாமன்றதுக்கு எஸ் நோ அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. அதுதான் கிட்டத்தட்ட பிளெபிசைட் ரெஃபரண்டம். ரெண்டுமே எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஒப்பீனியன் முதல்ல என்னன்னு வேணுன்றதுக்காக பிளெபிசைட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒப்பீனியன் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு லா பாஸ் பண்ணியிருக்கேன், இந்த லா மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகேவா, இது வந்து நம்ம இந்த முடிவை நம்ம எடுக்கலாமா அப்படின்றதுக்கு ஓட்டிங் தான் அந்த ரெஃபரண்டம் ஃபார் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் டிசிஷன்ஸ். அதே சேம் இந்த ஸ்குட் கேம்ல இந்த கேம் விளையாட்டமா வேணாமா அப்படின்றதுக்கு எஸ் நோ அப்படின்னு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதான் அந்த ரெஃபரண்டம். தென் இனிஷியேட். இனிஷியேட்னா என்னன்னா, மக்களுக்கு என்ன லா வேணுன்றதை மக்களே ஒன்னா கூடி எம்பிஸ்க்கு எம்எல்ஏஸ்க்கு சொல்லுவாங்க, இந்த லாவை நீங்க பாஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, இங்க வந்து எம்பிஸ் எம்எல்ஏஸ் இல்லை, இங்கே எம்பிஸ் எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்களுக்கு செய்யக்கூடிய வேலையுமே மக்கள் தான் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் அது பேரு இனிஷியேட். அண்ட் தென் கம்ஸ் ரீகால். இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டூல் இந்த டைரக்ட் டெமோக்ரஸில. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரீகால் அப்படின்னா, நான் ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்துட்டேன், பட் அவன் செய்யற வேலை எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை, இந்த எம்பி வந்து நல்லா பண்ணல, இல்லை இந்த எம்பி கரப்டா இருக்கான் அப்படின்னா, மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு அவரை திருப்பியும் ரிசைன் பண்ணி, நீ பண்ணது வேலை எனக்கு பிடிக்கல, யூ ரிசைன், let us select a new MP அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ரீகால். ஜஸ்ட் இமேஜின் if this is there in India, how it will be. பட் சார் இந்த டைரக்ட் டெமோக்ரஸி நல்லா இருக்கே, மக்களுக்கு நிறைய பவர் இங்க கொடுத்துருக்காங்களே, நம்ம இதை ஏன் இந்தியாவில வைக்க கூடாது அப்படின்னா, இட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிட்சர்லாந்தோட மொத்த பாப்புலேஷன் 88 lakhs தான். பட் இந்தியாவோட பாப்புலேஷன் நீங்க எடுங்க, இந்தியா as of now the most populous country, கிட்டத்தட்ட 140 கோடி பேர். இப்பயுமே நான் the very moment I'm talking, இப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சரியா? ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் 1.5 கோடி பேர் இருக்காங்க. எஸ், ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் டைரக்ட் டெமோக்ரஸி இன் இந்தியா. அதனால தான் நம்ம இன்டைரக்ட் டெமோக்ரஸி வச்சிருக்கோம். ஒரு 10 லட்சம் பேருக்கும் சராசரியா ஒரு 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க.
சரியா? அது அவங்க தான் வந்து லா பாஸ் பண்றாங்க. அதனால தான் நம்ம இன்டைரக்ட் டெமோக்ரஸி, வேற சுவிட்சர்லாந்து இஸ் டைரக்ட் டெமோக்ரஸி. ஈவன் யூஎஸ்ஏ டைரக்ட் டெமோக்ரஸி கிடையாது, இன்டைரக்ட் பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி தான். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டெமோக்ரஸி அண்ட் ஆல் தி அதர் ஸ்டெப்ஸ் அண்ட் ஆல். அடுத்து ரிபப்ளிக். முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரிபப்ளிக் மொனார்கி ரெண்டா பிரிக்கலாம். ரிபப்ளிக் என்ன ரொம்ப சிம்பிளிங்க பாருங்க. A democratic polity can be classified into monarchy and republic. Monarchy, single rule, king. அரசாட்சி இருக்கு, கிங்கோ குயினோ இருக்காங்க அப்படின்னா அது மொனார்கி. எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருந்தது ரிபப்ளிக். இங்க பாருங்க, இன் மொனார்கி ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யூஷுவலி கிங் ஆர் குயின். ஹெரிடிட்ரி பிளட், வம்சாவளியா வருவாங்க, அவங்களோட பிளட் தான் கண்டினியூ ஆகும், அதுதான் மொனார்கி. ஃபார் எக்ஸாம்பிள் யூகே ஜப்பான்லாம் மொனார்கி தான் இருக்காங்க. அந்த டாப் மோஸ்ட் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி பிளட் லைன் வழியா வருவாங்க, ஃபாதர் சன் கிராண்ட்சன் இப்படி வருவாங்க. பட் இஃப் யூ see republic, head of the state, president is always elected directly or indirectly for fixed period. Example, US, India. India is a பக்கா republic country. If people are having passport வச்சிருந்து உங்களுக்கு தெரியும், இந்தியாவோட பாஸ்போர்ட் தெளிவா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் மென்ஷன் ஆகிருக்கும். அதுதான் அந்த ரிபப்ளிக். ஸோ நோ இட், இந்தியா இஸ் அ ரிபப்ளிக் கண்ட்ரி. ஸோ யூகே வந்து டெமோக்ரஸி தான், பட் டாப் மோஸ்ட் பர்சன் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், குயின் எலிசபெத் II இறந்ததுக்கு அப்புறம் இப்போ பிரசன்டே சார்லஸ் III இருக்காரு. அடுத்து யாரு கிங்ன்றதை நம்ம சொல்லலாம், சார்லஸ் III முதல் பையன் வில்லியம். பட் இந்தியாவில் பிஃபோர் இட் வாஸ் ராம்நாத் கோவிந்த் பிரசிடென்ட், நவ் இட் இஸ் ஹானரபிள் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. அடுத்து யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்தியாவில் முதல் குடிமகனா யார் வேணாலும் வரலாம், அதுக்கு பேர் தான் ரிபப்ளிக். ஆனா அங்க யூகேல அடுத்த முதல் குடிமகனா அங்க இருக்க அந்த ராயல் ஃபேமிலியில இருக்க அடுத்த மெம்பர் தான் வர முடியுமே தவிர வேற யாரும் வர முடியாது. அதனால அது பேரு மொனார்கி. இந்த ரிபப்ளிக்ன்றது முக்கியமா 2 விஷயத்தை குறிக்குது. ஒண்ணு, இந்த பவர் முக்கியமா மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு, இங்க யாருமே ப்ரிவிலேஜ் கிளாஸ் கிடையாது. அது என்ன ப்ரிவிலேஜ் கிளாஸ்னா, அந்த ராஜ குடும்பம் அப்படின்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது, எல்லாரும் சமம் தான். அரசியல் சாசனத்திற்கு முன் அனைவரும் சமம். ஸோ த பொலிட்டிக்கல் சவர்னிட்டி லைஸ் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இங்க எல்லா பப்ளிக் ஆஃபீஸும் இஸ் ஓப்பன் டு ஆல். அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாருக்கும் பொதுவானது, யார் வேணாலும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பிரைம் மினிஸ்டர் யார் வேணாலும் ஆகலாம், பிரசிடென்ட் யார் வேணாலும் ஆகலாம், எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு யார் வேணாலும் போகலாம், எல்லாருக்கும் உரிமை சமமா இருக்கு. அதுதான் அந்த ரிபப்ளிக்ன்ற அர்த்தம். அடுத்து லிபர்ட்டி. ஜெனரலா லிபர்ட்டி ஃப்ரீடம்க்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஃப்ரீடம் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சம்திங், லிபர்ட்டியை ஃப்ரீ டு டூ சம்திங் சொல்லுவாங்க. அதுதான் இண்டிவிஜுவல் ரிலேட்டடா பேசினா அது பேர் லிபர்ட்டி. பார்க்கலாம், ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின் and providing opportunities for the development of individual personalities. I have the liberty to go and develop myself. I have the liberty to go and become a doctor. I have the liberty to go and become an army officer. இதுக்கு பேர் தான் லிபர்ட்டி. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் லிபர்ட்டியை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈக்குவாலிட்டி. இது எல்லாருக்கும் ரொம்ப பொதுவான ஒரு டேர்ம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாருமே சமமா பார்க்கறது, அதான் ஈக்குவாலிட்டி. ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். அகைன் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், யாருக்கும் இங்க ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது, அதுதான் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இங்க இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பிரியாம்பிள்ல 3 டைப் ஆஃப் ஈக்குவாலிட்டி சொல்லியிருக்காங்க. சோஷியல், உங்களுக்கு தெரியும் சோஷியல் ஆர் சிவிக் ஈக்குவாலிட்டினா தெரியும், எல்லாருமே சமமா பார்க்கறது, அதுக்கு தான் ஆர்டிகல் 15 இருக்கு. ஆர்டிகல் 15 இஸ் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, இங்க தீண்டாமை ஒரு பாவம், தீண்டாமை பண்ணக்கூடாது, அது ஆர்டிகல் 17 பிரகாரம் இல்லீகல். இதெல்லாம் சோஷியல், அதாவது மக்கள் சோஷியல் ஈக்குவாலிட்டி கொடுக்குது. இதே மாதிரி பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு பாருங்க. வாட் இஸ் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி? ஆஸ் பர் ஆர்டிகல் 326, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், அனைவருக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்கு, அதுதான் இந்த யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். ஸோ இந்த அனைவருக்கும் ஓட்டு போட உரிமை இருக்குன்னு சொல்றப்ப எல்லாருக்கும் பொலிட்டிக்கல் அரசியல் அளவுல சமம்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. இந்த எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம், இதை நோக்கி தான் நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன அந்த எக்கனாமிக் ஈக்குவாலிட்டினா, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் வெல்த் வைஸ். இப்போ இந்தியாவில தான் ஒரு தேர்ட், இந்தியா வேர்ல்டோட 2வது 3வது பணக்காரங்களும் இருக்காங்க, அதே மாதிரி அதிகபட்ச ஏழை மக்களுக்கும் இங்க இந்தியாவில தான் இருக்காங்க. ஸோ ரெண்டுமே இந்தியாவில நடக்குது. ஸோ இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கணும். ஸோ பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை ஆகிட்டே இருக்கான், இதை குறைச்சி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்றது அந்த எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. இது ஆஸ் ஆஃப் நோ பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு, ரியாலிட்டியில் இன்னும் வரதுக்கு நிறைய இயர்ஸ் இருக்கு. இட் ஹாஸ் டு பி a long walk for this to happen. அடுத்து fraternity. Fraternity சிம்பிளா சொல்லணும்னா brotherhood. Feeling as a sense of brotherhood. ஓகே, நம்ம பிளெஜ்லாம் சொல்லியிருப்போம், ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு பிளெஜ்லாம் நம்ம சொல்லியிருப்போம் ஸ்கூல்ல. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லாருமே சகோதரத்துவத்துடன் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த fraternity or meaning as brotherhood, to be simply put it. அடுத்து ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லலாம். என்ன அந்த ட்ரினிட்டி? ட்ரினி அப்படின்னாலே 3ன்னு அர்த்தம். அம்பேத்கர்
த ஃபாதர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, LEF, இதை ட்ரினிட்டி அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சார் ட்ரினிட்டினா? இந்த மூணுத்தையும் பிரிக்க கூடாது, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரின்னு சொல்றாரு. LEF, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஏன்னா இது ஒன்னத்தை எடுத்துட்டோம்னா ரிமைனிங் டூ வில் பிகம் மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்போ லிபர்ட்டினா ஃப்ரீ டு டூ சம்திங். நீங்க லிபர்ட்டி இல்லாம ஈக்குவாலிட்டியும் ஃப்ரெட்டர்னிட்டியும் சொன்னீங்கன்னா யாருக்குமே அந்த லிபர்ட்டின்றது ஒன்று கிடையாதுன்றப்போ எல்லாம் குண்டுக்குள்ளதான் இருப்பாங்க. ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி வந்து பிரயோஜனமே இல்லைன்ற. இதுவே லிபர்ட்டி ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கு, ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கவங்க வீக்கா இருக்கவங்களை அடிச்சு அவங்க மட்டும் வளருவாங்க. இதே சார் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி இருக்கு, ஃப்ரெட்டர்னிட்டி இல்லைன்னா, அந்த சகோதரத்துவம் இல்லைன்னா யாருமே இன்னொருத்தர் இறக்கப்பட மாட்டாங்க, எல்லாரும் அடிச்சு விட்டுக்கிட்டு கடைசியில் எதுவுமே இல்லாம இருக்கும். ஸோ இப்போ இந்த மூணுமே இருக்கணும், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. அதனாலதான் அம்பேத்கர் இதை ட்ரினிட்டி அப்படின்னு சொல்றாரு. நிறைய இடத்துல எக்ஸாம்ல அம்பேத்கர் ரெஃபர் டு ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இட் இஸ் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டியை நம்ம வந்து இந்த முக்கியமான விஷயம் இதை எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பிரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 அப்போ இந்த ரிபப்ளிக், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்ற விஷயத்தை தான் பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன் ரெவல்யூஷன் மூலம் நம்ம கத்துக்கிட்டோம் உலகத்துக்கு. அதனாலதான் அந்த கண்ட்ரி கான்ஸ்டியூஷன் இந்த மூணு விஷயத்தை நம்ம எடுத்துக்கோம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. நெக்ஸ்ட், ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிரியாம்பிள். ஓகே சார், இந்த பிரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனோட பார்ட்டா இல்லையான்ற நிறைய டிபேட் போயிட்டு இருந்து அதுலதான் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கேஸ் பெர்பர் யூனியன் கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா பிரியாம்பிள் இஸ் நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. பிரியாம்பிள் நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், சார் பிரியாம்பிள் தான் கான்ஸ்டியூஷனோட ஃபர்ஸ்ட் பேஜா இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன சார் இதுல நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க பிரியாம்பிள் அதோட இன்ட்ரோடக்ஷன்றதுனால அதுக்கும் கான்ஸ்டியூஷன் சம்பந்தம் இல்லை, பிரியாம்பிள் கான்ஸ்டியூஷனுக்கு தள்ளி இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல சொன்னாங்க. ஸோ இன் பெர்பர் யூனியன் கேஸ் தே செட் பிரியாம்பிள் இஸ் நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கு, ஸ்பெசிஃபிக்கா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிவைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு ஒரு பவர் இருக்கு. ரிவைசரி அப்படின்னா அவங்களுக்கு வேணுன்றதை திருப்பி சரி செஞ்சுக்கலாம். அவங்க ஒரு ஜட்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3 years 4 years அப்புறம் அந்த ஜட்மெண்ட் தப்பு, இதுதான் புதுசுன்னு அவங்க அதை மாற்ற முடியும், அந்த பவர் இருக்கு. அது பேர் ரிவைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிவைசரி ஜூரிஸ்டிக்ஷன் மூலமா ஃபேமஸ் கேஸ் கேசவானந்த பாரதி கேஸ், இட் இஸ் அ லேண்ட்மார்க் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கேஸ் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு டாக்டர் எனக்கு கொண்டு வந்துச்சு. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஓகே, எப்படி அது இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்துச்சுன்றதை நம்ம அடுத்த லெக்சர்ல பார்க்கலாம். இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல அவங்க கிளியரா என்ன சொன்னாங்கன்னா பிரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இதோட எக்ஸாக்ட் உல்டாவா அவங்க சொன்னாங்க, பிரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சாசனத்தின் ஒரு அங்கம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. So this is how it will be very clear. Which case, எந்த கேஸ் பிரியாம்பிள் அந்த அரசியல் சாசன பகுதி இல்லைன்னு சொல்லிச்சு, which is not part of constitution, preamble, I mean பெர்பர் யூனியன் கேஸ். Which case said preamble is part of constitution? It is கேசவானந்த பாரதி கேஸ். You have to be very clear. இந்த கேசவானந்த பாரதி கேஸ் பத்தி நிறைய இருக்கு, அதை நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அனதர் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு யூனிக்கான விஷயம் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்லைக் அதர், இப்போ நான் சொன்னேன் USA is the first constitution in the world to start with preamble. preamble ஒரு விஷயத்தை கொண்டு வந்து USA's constitution தான். ஆனா USA கான்ஸ்டியூஷன்ல பிரியாம்பிள தாமஸ் ஜெஃபர்சன் ஒருத்தர் எழுதினார். அவர் முதல்ல அந்த பிரியாம்பிள் எழுதிட்டு அதை வச்சு தான் கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணாங்க. ஸோ பிரியாம்பிள் வாஸ் கிரியேட்டட் ஃபர்ஸ்ட், கான்ஸ்டியூஷன் வாஸ் கிரியேட்டட் லேட்டர். ஆனா இந்தியாவில் முதல்ல பிரியாம்பிள் கிரியேட் பண்ணல, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கிரியேட் பண்ணாங்க. கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணது அதுக்கப்புறம் தான் பிரியாம்பிள ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ணாங்க. ஸோ இன் USA பிரியாம்பிள் வாஸ் கிரியேட்டட் ஃபர்ஸ்ட் அண்ட் லேட்டர் கான்ஸ்டியூஷன் கிரியேட்டட். இன் இந்தியா கான்ஸ்டியூஷன் வாஸ் கிரியேட்டட் ஃபர்ஸ்ட், லேட்டர் பிரியாம்பிள் வாஸ் ஆடட் இன் த ஃப்ரண்ட். ஸோ முன்னாடி அப்புறமா கிரியேட் பண்ணிட்டு முன்னாடி ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியன் பிரியாம்பிள் அண்ட் அமெரிக்கன் பிரியாம்பிள். தென் லேட்டர் LIC கேஸ். இந்த LIC கேஸ்ல the Supreme Court said preamble is integral part of constitution. Preamble is integral. They use the word integral part of constitution. So remember, Berber Union case, preamble is not part of constitution. Kesavananda Bharati case, preamble is part of constitution. And next, LIC case, preamble is integral part of constitution. ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் preambleோட ஸ்டேட்டஸ். தென் அமெண்டபிலிட்டி ஆஃப் த preamble பத்தி பார்க்கலாம். சரி, இப்போ preamble மாற்ற முடியுமா அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ்ல அதை சொல்லிட்டாங்க. Preamble is part of constitution under article 368. இந்த ஆர்டிகல் 360 என்ன சொல்லுதுன்னா, பார்லிமெண்ட்டுக்கு அரசியல் சாசனத்தை மாற்றும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அண்டர் ஆர்டிகல் 368 பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல அதோட லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ பிரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்
அப்போ ஆர்டிகல் 368 says constitution can be amended. அப்போ preamble அமெண்ட் பண்ணலாம். It is okay to amend the preamble. Since preamble is part of constitution, அதை மாத்துறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு கேஷாந்த பாரதி கேஸ்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் only once the preamble was amended. சார் எப்போ? 42nd Amendment Act of 1976. முன்னாடியே பார்த்தோம். 3 words it added: socialist, secular, integrity. இந்த 3 வார்த்தையும் ஆட் பண்ணாங்க. சார் preamble அதுக்கப்புறம் எப்ப மாத்தினாங்களா? கிடையாது. Only one time the preamble has been amended till now. அது இந்த 42nd Amendment or mini constitution. Socialistic, secular and integrity இந்த 3 வார்த்தையை ஆட் பண்ணாங்க. So as of now, what is the status of preamble பார்த்தா, preamble is part of constitution. In fact, integral part of constitution and can be amended. இதுதான் இப்ப இருக்க present day status. And so far, preamble is amended only one time. அதான் அந்த 42nd Amendment Act. So இதுதான் preamble பத்தி ஒரு முக்கியமான விஷயம். டெஃபினட்டா எக்ஸாம்ஸ்ல நிறைய எக்ஸாம்ஸ் இந்த preamble பத்தி பேசிக்ஸான விஷயம் கேட்பாங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு லெக்சர்ல நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஹவு டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் அண்டர் ஆர்டிகல் 368, இதை அடுத்த லெக்சர்ல பார்ப்போம். அது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வி வில் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.